ஆயுத போட்டியில் பாகிஸ்தான் இந்தியாவை பின்னுக்கு தள்ளி உள்ளதாக தகவல்கள் பரவி வருகின்றன. உண்மை என்ன, யார் யாரை விட பலசாலி என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பாகிஸ்தான் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி ஒரே சமயத்தில் பல ஏவுகணைகளை ஏவும் ஃபதா 2 ராக்கெட் சோதனையை வெற்றிகரமாக நிகழ்த்தியிருக்கிறது. இதுவும் சொந்த நாட்டில் உற்பத்தி செய்த ஏவுகணை. அத்தோடு விட்டிருந்தால் பரவாயில்லை. நாங்கள் தான் இந்தியாவை விட ராணுவ பலம் பொருந்திய நாடு என்று அந்த நாட்டின் ராணுவ செய்தி தொடர்புத்துறை ஃபதா ராக்கெட்டின் பலம் அவ்வளவு, 400 கிலோமீட்டர் வரை போகும், துல்லியத்தன்மை கொண்டது, அதற்கு முன்னதாக பரிசோதிக்கப்பட்ட ஃபதா 1 ஏவுகணையை விட மிக சிறந்தது என்று அதரி புதரியாக பேசி தனக்குத்தானே புகழ்வானையும் சூட்டிக்கொண்டு பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறது பாகிஸ்தான். உண்மையில் இந்தியாவை விட சிறந்த அம்சங்கள் அதில் இருக்கிறதா என்று மதிப்பிட வேண்டியிருக்கிறது. அதற்கு காரணம் யார் பெரியவர்கள் என்பதற்காக மட்டுமல்ல, ஆயுத பொருளாதாரமும் தொழில்முறை போட்டியும் போர்க்கால அவசியமும் அதில் உண்டு. நட்பு நாடுகளின் ஆதரவு கரமும் உள்ளடங்கும். ஃபதா ஏவுகணை சோதனை குறித்து அந்நாட்டு ராணுவ செய்தி நிறுவனம் வெளியிட்ட அறிக்கை உண்மையிலேயே இதுபோன்ற ஒரு ஏவுகணை உலகத்திலேயே வேறு எந்த நாட்டிலும் இல்லாதது போல என்றுதான் எண்ணத் தோன்றும். டார்கெட் டு டார்கெட் தாக்குதல் அமைப்பு இருக்கிறதாம். இலக்குகளை துல்லியமாக தாக்கும் தொழில்நுட்பம் அதில் இருக்கிறதாம். பிளாட் ட்ராஜெக்டரி ஏவுகணை, அதனால் ரேடாரில் கண்டுபிடிக்க முடியாது என்றெல்லாம் இதன் சிறப்பம்சங்கள் குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடப்போட, இதுக்கெல்லாம் அப்பனையே நாங்கள் வச்சிருக்கிறோம் என்று இந்திய ராணுவ அதிகாரிகள் பாகிஸ்தான் ராணுவத்தை கலாய்த்து வருகின்றனர். இந்த ஃபதா ஏவுகணைகளுக்கு எதிராகத்தான் இந்தியா LRSAM என்ற பாதுகாப்பு ஏவுகணை அமைப்பை உருவாக்கி வருகிறது. என்ன செய்யும் தெரியுமா? தாக்க வரும் ஏவுகணைகளை நடுவானிலேயே கண்டறிந்து அவற்றை வானிலேயே தாக்கி அழிக்கும் வல்லமை கொண்டது. அதே போல நீண்ட தூர S-400 ட்ரைம்ப் இப்படி ஒரு ஏவுகணையும் உண்டு. இவை தவிர உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட குறுகிய தூரம் சென்று தாக்கும் சமர், DRDOவால் உருவாக்கப்பட்ட VS ஹொராட்ஸ் போன்ற ஏவுகணைகளையும் தமது பாதுகாப்பு அமைப்பில் சேர்த்திருக்கிறது இந்தியா. இது எல்லாம் போக இஸ்ரேலின் அயன் டோம் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பும் இந்தியாவுக்கு மேலும் பலம் சேர்க்கிறது. இது போக நமது ராணுவ ஆராய்ச்சி பிரிவான DRDO உள்நாட்டில் தயாரிக்கும் பல ஏவுகணைகளும் பாதுகாப்பு அமைப்புகளும் மற்ற நாடுகளிலிருந்து வாங்கப்படும் அதிநவீன வான் மற்றும் கப்பல் ஆயுதம் தாங்கிய கட்டமைப்புகளும் இந்திய ராணுவத்திற்கு மேலும் பக்கபலமாக இருக்கின்றன. இதற்கிடையில் இந்தியாவின் அயன் டாமோ மற்ற ஏவுகணை தாக்கி அளிக்கும் அமைப்புகளோ பாக்கின் ஃபதாவுக்கு முன்னாடி நிற்காது என்று தனியார் பத்திரிகை நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் பாகிஸ்தானிய ராணுவ அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்தியாவின் பாதுகாப்புத்துறைக்கான பட்ஜெட்டோ, கடற்படை விமானப்படை பலமோ, அணு ஆயுதங்களோ பாகிஸ்தானிடம் இல்லை என்பதை குளோபல் ஃபயர் பவர், டிஃபென்ஸ் ஸ்டேட் உட்பட பல ஆய்வு தடங்கள் பறைசாற்றி வரும் நிலையில் பாகிஸ்தான் தங்கள் நாட்டிடம்தான் அதிக பலம் இருப்பதாக கூறுவது நகைப்பிற்குரியதே. அதே சமயம் ஆயுதங்கள் தேவைதானே தவிர அவை மட்டுமே இரு நாடுகளுக்கு இடையேயான பிரச்சனையை தீர்ப்பவை அல்ல. அதைத்தான் ரஷ்யா யுக்ரைன் யுத்தமும் இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தமும் மீண்டும் மீண்டும் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றன.